நான் நிறைய வலிகளை தாங்கி இருக்கிறேன். நான் நிறைய வலியை தாங்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ ஹாவ் என்டியூர்ட் அ லாட் ஆஃப் பெயின். ஐ ஹாவ் என்டியூர்ட் அ லாட் ஆஃப் பெயின். என்டியூர் அப்படின்னா தாங்குறது. ஸோ ஐ ஹாவ் என்டியூர்ட் அப்படின்னா நான் தாங்கியிருக்கேன் நிறைய பெயின். அ லாட் ஆஃப் பெயின். ஐ ஹாவ் என்டியூர்ட் அ லாட் ஆஃப் பெயின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என் வீட்டில் கால் எடுத்து வைத்ததும் என்னுடைய கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது. நீ என் வீட்டில் காலடி எடுத்து வச்சோன்னே என்னோட கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Since the time you have stepped into my house, my bad times have begun. Since the time you have stepped into my house, my bad time have begun. Since the time you have stepped into my house அப்படின்னா நீ வந்து எங்கள் வீட்டில் காலடி எடுத்து வச்சதுலேருந்து மை பேட் டைம்ஸ் என்னோட கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஹாவ் பிகன். ஓகேவா? ஸோ சின்ஸ் த டைம் யூ ஹாவ் ஸ்டெப்ட் இன் டு மை ஹவுஸ் மை பேட் டைம்ஸ் ஹாவ் பிகன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் வழக்கமாக இப்படி பேச மாட்டான். அவன் வழக்கமாக இப்படி பேச மாட்டான், இன்றைக்கி என்னமோ இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். He usually doesn't talk like that. He usually doesn't talk like that. He usually அப்படின்னா வழக்கமாக. ஸோ he usually doesn't talk அப்படின்னா அவன் வழக்கமாக பேச மாட்டான். லைக் தட் அப்படின்னா அது மாதிரி அவன் வழக்கமாக பேச மாட்டான். He usually doesn't talk like that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதுவரையும் வேறொரு பெண்ணை பார்த்தது கூட இல்லை. நான் இதுவரை வேற பொண்ணை பார்த்தது கூட இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I have never even looked at another woman. I have never even looked at another woman. I have never even looked அப்படின்னா நான் பார்த்தது கூட இல்லை. at another woman இன்னும் வேற ஒரு பெண்ணை. ஓகேவா? வேற ஒரு பொண்ணை நான் பார்த்தது கூட இல்லை. I have never even looked at another woman. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் என்னிடம் சொல்லி இருக்க முடியும். உன்னால் என்கிட்ட சொல்லி இருந்திருக்க முடியும், ஆனால் நீ சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You could have told me. You could have told me. You could have told அப்படின்னா நீ சொல்லியிருக்க முடியும் என்கிட்ட. மீ. ஓகேவா? ஸோ you could have told me. என்கிட்ட உன்னால் சொல்லியிருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் என்ன முடியும் என்பதை நான் இப்போது காட்டுகிறேன். என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Now I will show what I can do. Now I will show what I can do. Now I will show அப்படின்னு நான் இப்போ காமிக்கிறேன். என்னது? what I can do. என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் இப்போ காமிக்கிறேன். Now I will show what I can do. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ போ நான் வருகிறேன். நீ போயிட்டே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You go, I'm coming. You go, I'm coming. You go அப்படின்னா நீ போ. I'm coming அப்படின்னா நான் வரேன். நீ போ நான் வரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் என்ன எழுதி இருக்கிறது என்று என்னிடம் சொல். இதில் என்ன எழுதியிருக்குன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Tell me what's written in this. Tell me what's written in this. Tell me அப்படின்னா என்கிட்ட சொல்லு. என்னது? what's written என்ன எழுதியிருக்குன்னு. in this நான் இதில் என்ன எழுதியிருக்குன்னு என்கிட்ட சொல்லு. Tell me what's written in this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எவ்வளவு பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். யூ டோன்ட் நோ வாட் அ பிக் மிஸ்டேக் யூ ஆல் ஆர் டூயிங். யூ டோன்ட் நோ வாட் அ பிக் மிஸ்டேக் யூ ஆல் ஆர் டூயிங். யூ டோன்ட் நோ அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. என்னது? வாட் அ பிக் மிஸ்டேக். எவ்வளோ பெரிய தப்பு யூ ஆல் ஆர் டூயிங் நீங்களாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு. You don't know what a big mistake you all are doing. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் இதை செய்யக்கூடாது. நீ ஏன் இதை செய்யக்கூடாது, ஏன் அவங்கள செய்ய சொல்கிற, நீ ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Why don't you do it. Why don't you do it. Why don't you do it அப்படின்னா நீ ஏன் இதை செய்யக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போது வந்து விட்டேன், இனி எல்லாம் சரியாகிவிடும். நான் தான் இப்போ வந்துட்டேன்ல, இனிமேல் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Now that I have arrived, everything will be all right. Now that I have arrived, everything will be all right. Now that I have arrived அப்படின்னா நான் தான் வந்துட்டேன்ல, நான் வந்துட்டேன். Everything will be all right. எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சரி. உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சிரிச்சிக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Laugh as much as you want. Laugh as much as you want. Laugh அப்படின்னா சரி. as much as you want அப்படின்னா உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ஓகேவா?
laugh as much as you want. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ பொறாமைப்படுகிறாய். நீ பொறாமைப்படுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். யூ ஆர் ஜெலஸ். யூ ஆர் ஜெலஸ். யூ ஆர் ஜெலஸ் அப்படின்னா நீ பொறாமைப்படுற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எதுவும் பிரச்சனையா, இதனால உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Do you have any problem? Do you have any problem? உனக்கு எதுவும் பிரச்சனையா? ப்ராப்ளம் அப்படின்னா பிரச்சனை. ஓகேவா? ஸோ do you have any problem அப்படின்னா உனக்கு எதுவும் பிரச்சனையா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சகித்து கொள்வதற்கும் ஒரு அளவு இருக்கிறது. சகிச்சுட்டு போகிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது. பொறுத்துட்டு போகிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். There is a limit to tolerance. There is a limit to tolerance. There is a limit அப்படின்னா அளவு இருக்குது, ஒரு அளவு இருக்குது. எதுக்கு? டு டாலரன்ஸ், சகிச்சுட்டு போகிறதுக்கு, பொறுத்துட்டு போகிறதுக்கு. ஓகேவா? உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிரி. உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கு மேல் செலவு பண்ண என்னிடம் பணம் இல்லை. இதுக்கு மேலே செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். I don't have any more money to spend. I don't have any more money to spend. I don't have அப்படின்னா என்கிட்ட இல்லை. என்னது? any more money. இதுக்கு மேலே பணம் எதுக்கு? செலவு பண்ணுறதுக்கு. to spend. ஓகேவா? ஸோ I have any more money to spend. நெக்ஸ்ட் ஒன். நான் எதுவும் தவறாக செய்யவில்லை. நான் எதுவும் தப்பாக பண்ணலையே, நான் எதுவும் தப்பாக பண்ணல அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I didn't do anything wrong. I didn't do anything wrong. I didn't do அப்படின்னா நான் எதுவும் பண்ணலை. anything wrong எதுவும் தப்பாக நான் பண்ணலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். என்னை போக விடு, அவள் எனக்காக காத்திருக்கிறாள். என்னை போவிடு, எனக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Let me go, she is waiting for me. Let me go, she is waiting for me. Let me go அப்படின்னா என்னை போக விடு. she is waiting for me எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, காத்திருக்கிறா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் இப்போது என்ன செய்ய வேண்டும், நான் இப்போ என்ன செய்யணும் அதை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். வாட் ஷுட் ஐ டூ நவ். வாட் ஷுட் ஐ டூ நவ் நான் இப்போ என்ன பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ என்னை நிறைய அசிங்கப்படுத்தி விட்டாய். நீ என்னை நிறைய அசிங்கப்படுத்திட்ட, நீ என்னை நிறைய அசிங்கப்படுத்தி இருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ ஹாவ் humiliated me a lot. யூ ஹாவ் humiliated me a lot. humiliate அப்படின்னா அசிங்கப்படுத்துறது. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் humiliated அப்படின்னா நீ அசிங்கப்படுத்தியிருக்க. யாரை? என்ன? மீ. a lot அப்படின்னா நிறைய. நீ என்ன நிறைய அசிங்கப்படுத்தியிருக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் உன்னை நினைத்து கவலையாக இருந்தேன். நான் உன்னை நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ வாஸ் ஸோ worried about you. ஐ வாஸ் ஸோ worried about you. ஸோ ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன். எப்படி? ஸோ worried ரொம்ப கவலையா. உன்னை நினச்சி, உன்னை பற்றி. about you நான் உன்னை நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தேன். ஐ வாஸ் ஸோ worried about you. ஸோ நெக்ஸ்ட் ஒன். யார் இப்போது ஜெயிக்கிறா என்று பார்ப்போம். இப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Let's see who wins now. Let's see who wins now. Let's see அப்படின்னா பார்ப்போம். who wins யார் ஜெயிக்கிறாங்கன்னு. now இப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். Let's see who wins now. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது மாதிரி நீ புரிந்து கொள்ள மாட்டாய். இப்போ எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அது மாதிரி நீ புரிஞ்சிக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். You won't understand like this. You won't understand like this. You won't understand அப்படின்னா you will not understand. நீ புரிஞ்சுக்க மாட்டேன். லைக் திஸ் இது மாதிரி நீ புரிஞ்சுக்க மாட்டேன். யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன். உன்னுடைய கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. உன்னோட கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ ஹாவ் நோ ஆன்சர் டு யுவர் கொஷின். ஐ ஹாவ் நோ ஆன்சர் டு யுவர் கொஷின். ஐ ஹாவ் நோ ஆன்சர் அப்படின்னா என்கிட்ட பதில் இல்லை. டு யுவர் கொஷின் உன்னோட கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ இதை அப்படியே விடு, நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ இதை அப்படியே விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ லெட் இட் பி, ஐ வில் ஹேண்டில் திஸ். யூ லெட் இட் பி, ஐ வில் ஹேண்டில் திஸ். யூ லெட் இட் பி அப்படின்னா நீ அதை அப்படியே விட்டுரு. ஐ வில் ஹேண்டில் திஸ் நான் அதை பார்த்துக்கிறேன், நான் அதை சமாளிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னை பார்க்க விரும்பியதாக அவள் என்னிடம் கூறினாள். உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதா அவள் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். She said that she wanted to meet you. She said that she wanted to meet you. She said அவ சொன்னா. that she wanted to meet you உன்னை பார்க்க விரும்பினதாக அவ என்கிட்ட சொன்னா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம்.
இது மாதிரி நான் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. இது மாதிரி நான் முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I've never seen anything like this before. I've never seen anything like this before. I've never seen anything like this. அப்படின்னா நான் இது மாதிரி எதுவுமே பார்த்ததில்லை. பிஃபோர் அப்படின்னா முன்னாடி. முன்னாடி இது மாதிரி நான் எதுவும் பார்த்ததில்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நேற்று வரையும் இது குறைவாக தான் இருந்தது, இப்போது இது அதிகமாக இருக்கிறது. நேற்று வரையும் கம்மியாக இருந்துச்சு, இன்னைக்கு அதிகமாயிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It was only low until yesterday. Now it's high. It was only low until yesterday. Now it's high. It was only low. இது கம்மியாக தான் இருந்துச்சு. Until yesterday, நேற்று வரைக்கும். Now, இப்போ it's high. அதிகமாக இருக்குது. நேற்று வரை கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ அதிகமாக இருக்குது. ஓகேவா? உனக்கு தெரியும் என்று அவளுக்கு தெரியாது. உனக்கு இதெல்லாம் தெரியும்னா அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She doesn't know that you know it all. She doesn't know that you know it all. She doesn't know அப்படின்னா அவளுக்கு தெரியாது. என்னது? that you know it all. உனக்கு எல்லாம் தெரியும்னு. உனக்கு எல்லாம் தெரியும்னா அவளுக்கு தெரியாது. She doesn't know that you know it all. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்னொரு முறை உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்னொரு தடவை உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா I would like to remind you once again. I would like to remind you once again. Once again அப்படின்னா இன்னொரு முறை. I would like to remind you அப்படின்னா உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன், ஞாபகப்படுத்தணும்னு விரும்புகிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாளை நீ லீவ் எடுத்துக்கொள். நாளைக்கு நீ லீவ் போட்டுரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Tomorrow you will take the day off. Tomorrow you will take the day off. Day off அப்படின்னா லீவ் எடுத்துக்கிறது, ஒரு நாள் வராமல் இருக்கிறது அது மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரு நாள் போகாமல் லீவ் எடுத்துக்கிறது. Tomorrow you will take the day off அப்படின்னா நாளைக்கு நீ லீவ் எடுத்துக்கோ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னுடைய குழந்தையை உன்னால் பார்த்துக்க முடியாதா? உன் குழந்தையவே உன்னால் பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Can't you take care of your kid? Can't you take care of your kid? Can't you take care of your kid அப்படின்னா உன்னோட குழந்தைய உன்னால் பார்த்துக்க முடியாதா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். விடு, உனக்கு புரிய போவதில்லை. ஏதோ நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கோம், அப்பயும் புரியலாம். சரி விடு, உனக்கு புரியாது, எப்படி சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Leave it, you won't understand. Leave it, you won't understand. Leave it அப்படின்னா விடு. You won't understand அப்படின்னா உனக்கு புரியாது, எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படிமோ இல்லையா? ஸோ அதுக்கு leave it, you won't understand. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? இப்போ நம்ம ஏதோ ஒன்று கேட்க போகிறோம், பக்கத்தில் உள்ளவங்க கேட்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறதுல என்ன தப்பு? கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி கேட்குறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What's the harm in asking? What's the harm in asking அப்படின்னா கேட்குறதுல என்ன தப்பு? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு தெரிந்ததை நீயே வைத்துக்கொள். இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறோம், ஏன் இப்போ அப்படி சொன்ன அப்படின்னு சொன்னோன்னா, எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னா உனக்கு தெரிஞ்சதை நீயே வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Keep your knowledge to yourself. Keep your knowledge to yourself. உனக்கு தெரிஞ்சதை நீயே வச்சுக்க அப்படிங்கிறதுக்கு keep your knowledge to yourself. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நான் கேட்ட எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. நான் கேட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't get anything I asked for. I didn't get anything I asked for. I didn't get anything அப்படின்னா எனக்கு எதுவுமே கிடைக்கல. என்னது? what I asked for. நான் கேட்ட எதுவுமே. I didn't get anything I asked for. நான் கேட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்படுற எல்லாமே உனக்கு நடக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. You will get everything you want. You will get everything you want. You will get everything அப்படின்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும். என்னது? நீ ஆசைப்படுறது, you want. நீ விரும்புகிற எல்லாமே உனக்கு கிடைக்கும். You will get everything you want. நான் போகக்கூடாது என்று நினைத்தேன், ஆனால். நான் போகக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I thought I shouldn't go. I thought I shouldn't go. I thought அப்படின்னு நான் நினச்சேன். என்னது? I shouldn't go. நான் போகக்கூடாதுன்னு நினச்சேன். I thought I shouldn't go. ஓகேவா? என்னுடைய ஃபோனை அவன் வைத்திருக்கிறான். என்னோடய ஃபோனை அவன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இதையெல்லாம் எடுத்து வர சொல்லி அவள் அனுப்பினாள். இதெல்லாம் அவள் எடுத்துகிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She sent us to get all these. She sent us to get all these. She sent us அப்படின்னா அவள் எங்களை அனுப்புனா. இதுக்கு to get all these, இதெல்லாம் எடுத்துகிட்டு வரத்துக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அமைதியாக இருப்பதால் என்னால் எதுவும் சொல்ல முடியாமல் இல்லை. நான் அமைதியாக இருக்குங்கிறதுக்காக என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Just because I am quiet
don't think that I can't say anything. Just because I'm quiet, don't think that I can't say anything. Just because I'm quiet. நான் அமைதியாக இருக்கிறதுனால don't think நினைக்காதீங்க. என்னது? That I can't say anything. என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு. நான் அமைதியாக இருக்கிறதுனால என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு நினைக்காதீங்க. Just because I'm quiet, don't think that I can't say anything. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் யாரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு தெரியும். நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You know whom I am talking about. You know whom I am talking about. You know அப்படின்னா உனக்கு தெரியும். என்னது? whom I am talking about. நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு, நான் யாரை பற்றி பேசியிருக்கேன்னு உனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதுவே நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா do you know whom I am talking about அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? do you know whom I am talking about. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பணம் இல்லாமல் நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம். பணம் இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். We won't leave without money. We won't leave without money. We won't leave அப்படின்னா நாங்கள் போக மாட்டோம். Without money அப்படின்னா பணம் இல்லாமல். We won't leave without money. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று எனக்கு புரியவில்லை. நீ என்ன சொல்கிறதுக்கு வரனே எனக்கு புரியல. நீ என்ன சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறனே எனக்கு புரியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I don't understand what you are trying to say. I don't understand what you are trying to say. I don't understand அப்படின்னா எனக்கு புரியல. What you are trying to say, நீ என்ன சொல்ல வரணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ நிச்சயமாக வேறு யாரையாவது பார்த்திருப்பாய். நீ கண்டிப்பாக வேறு யாரையாவது பார்த்துருப்ப. அவனை பார்த்துருக்க மாட்டேன், வேறு யாரையாவது பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You must have seen someone else. You must have seen someone else. You must have seen அப்படின்னா நீ வேறு யாரையாவது பார்த்துருக்கணும். நீ கண்டிப்பாக வேறு யாராவது பார்த்துருக்கணும். நீ பார்த்துருக்கணும். someone else அப்படின்னா வேறு யாரையாவது. நீ கண்டிப்பாக வேறு யாராவது பார்த்துருக்கணும். You must have seen someone else. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்களுடைய வீட்டை புது பெண் மாதிரி அலங்கரித்துள்ளனர். புது பொண்ணு மாதிரி அவங்க வீட்டை ஜோடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். They have decorated their home as if it were a bride. They have decorated their home as if it were a bride. So they have decorated அப்படின்னா அவங்க அலங்கரிச்சிருக்காங்க. their home அவங்களோட வீட்டை அலங்கரிச்சிருக்காங்க. எப்படி? as if it were a bride. புது பொண்ணு மாதிரி சொல்லுவோம்ல, புது பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு they have decorated their home as if it were a bride. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் காத்திருக்க முடியவில்லையா? உன்னால் வெயிட் பண்ண முடியலையா? ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? couldn't you wait? couldn't you wait? couldn't you wait அப்படின்னா உன்னால் வெயிட் பண்ண முடியலையா? ஸோ முன்னாடி இப்போ வெயிட் பண்ண முடியலையா அப்படிங்கிறதுக்கு can't you wait அப்படின்னு சொல்லணும். முன்னாடி வெயிட் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்கறதுக்கு couldn't you wait. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாம் அங்கு செல்கிறோம் என்று அனைவரிடமும் சொல்லிவிட்டேன். நம்ம அங்கே போகிறோன்னு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I've told everyone that we are going there. I've told everyone that we are going there. I've told everyone அப்படின்னா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்னது? that we are going there, நம்ம அங்கே போகிறோன்னு. I've told everyone that we are going there. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த பேகையாவது என்னிடம் கொடு. அந்த பேகையாச்சும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? At least give me a bag. At least give me a bag. அந்த பேகையாவது கொடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் கிவ் மீ a bag. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுடைய பொருட்கள் என்னிடம் இருக்கிறது. அவனுக்கு சேர வேண்டிய பொருள் கொஞ்சம் என்கிட்ட இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have some of his belongings with me. I have some of his belongings with me. ஸோ ஐ ஹாவ் அப்படின்னா என்கிட்ட இருக்குது, நான் வச்சுருக்கேன். என்னது? சம் ஆஃப் ஹிஸ் பிலாங்கிங்ஸ், அவனுக்கு சேர வேண்டியது, அவனுடையது. வித் மீ அப்படின்னா என்கிட்ட இருக்குது. அவனுக்கு சேர வேண்டியது கொஞ்சம் என்கிட்ட இருக்குது. ஐ ஹாவ் சம் ஆஃப் ஹிஸ் பிலாங்கிங்ஸ் வித் மீ. அவனை திட்டாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.